नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन्निति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषा शून्यवादी पाश्चात्यदेशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद हरे कृष्णा कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे सर्वशास्त्राब्धिपीयूष सर्ववेदैकसत्फल सर्वसिद्धान्तरत्नाढ्य सर्वलोकैकदृक्प्रद सर्वभागवत प्राण श्रीमद्भागवत प्रभो कलिद्वान्तादितादित्य श्रीकृष्ण परिवर्तितः परमानन्दपाठाय प्रेमवर्षक्षराय ते सर्वदा सर्वसेव्याय श्रीकृष्णाय नमोऽस्तु ते मदेकबन्धो मत्सङ्गिन् मद्गुरो मन्महादन मन्निष्ठारकमद्भाग्यं मदानन्द नमोऽस्तु ते असाधुस्साधुतादायिन् अतिनीचोच्चताकर हाणमुञ्च कदाचिन्मां प्रेम्णा हृत्कण्ठयो स्फुर। अब जा रहे हैं? हाँ ठीक। अंदर से। हाँ ठीक है। बाकी सब ब्लॉक है पूरा। हाँ ओके ठीक। निकलो कोई और काम नहीं। धन्यवाद। हाँ, धन्यवाद। போன வாரம் நம்ம 45வது ஸ்லோகம் வரைக்கும் முடிச்சோம். 46வது ஸ்லோகம் பார்ப்போம். तस्य निर्हरणादीनि दस्य निर्गणादीनि संपरेतस्य भार्गव संवरेदस्य भार्गव युधिष्ठिरः कारयित्वा कारयित्वा मुहूर्तं दुःखितोऽभवत्. முகூர்தம் துக்கிதோ பவத். மொழிபெயர்ப்பு வழங்கியவர் ஆசா பக்திவேதாந்த சுவாமி சில பிரபுபாதிச்சே. ஓ பிருது வம்சத்தவரே, சவுனகர் பீஷ்ம தேவரின் உடலுக்கு ஈம சடங்குகளை செய்த பின் யுதிஷ்டிர மகாராஜன் நொடி நொடி நேர துக்கத்திற்கு ஆளானார். ஹரே கிருஷ்ணா பிரபு. இந்த ஸ்லோகத்துல பார்க்கிறோம். தஸ்ய நிர்ஹரணாதீனி சம்பரேதஸ்ய பார்கவ பீஷ்மருடைய ஈமச்சடங்குகளை செய்ததற்கு அப்புறம் முகூர்த்தம் துக்கிதோ அபவத். யுதிஷ்டிர மகாராஜர் தான் அந்த ஈமச்சடங்குகளை செய்தார். ஏன்னா பீஷ்ம தேவருக்கு அவர் திருமணம் செய்து கொள்ளனால அவருக்கு நேரடியான குழந்தைகள் கிடையாது. யுதிஷ்டிர காரயித்வா, யுதிஷ்டிரர் தான் செஞ்சார். அதற்கப்புறம் அவர் ஒரு முகூர்த்தம் அப்படின்னு பார்த்தோன்னா 48 நிமிஷம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு முகூர்த்தத்துக்கு அவர் அந்த துக்கத்தில் ஆழ்ந்து இருந்தார். இங்க விஸ்வநாத் சக்கோத்தாக்கூர் எழுதுறார். ஸோ பீஷ்மதேவர் கிருஷ்ணருடைய நித்திய பார்ஷதர். ஆனால் பீஷ்மதேவருடைய ஒரு அம்சம் யாருன்னா, அஷ்ட வசுக்களிலிருந்து ஒரு வசு பீஷ்மதேவராக பிறந்தார். பீஷ்மதேவருடைய சரீரத்திலே கிருஷ்ணருடைய நித்திய பார்ஷதர் அப்படிங்கிற அந்த அந்த ரூபம் இருக்கு. அதை தவிர பீஷ்மருடைய ஒரு அம்சம் என்னன்னா ஒரு வசு. அந்த வசு வசுலோகத்துக்கு திரும்பி விட்டார். வசுலோகத்துக்கு சென்று
அவர் அந்த வசுலோகத்துல தன்னுடைய ஆயுட்காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம், ஏன்னா அந்த வசு வந்து ஒரு குறிப்பிட்ட சாபத்தினால இந்த மனித லோகத்துல பிறந்தார். இப்ப அந்த பீஷ்மருடைய சரீரத்துல தோன்றினார். அஹ், சாந்தனு மகாராஜருடைய 8வது குழந்தையாக, கங்கையினுடைய புத்திரனாக. இப்ப இந்த பீஷ்மருடைய ஆயுட்காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த வசுலோகத்துக்கு திரும்பினார். அந்த வசுலோகத்துல போய் தன்னுடைய ஆயுட்காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம், அதற்கப்புறம் அவர் வந்து வைகுண்டத்தை அடைவார் அப்படின்னு விஸ்வநாத் சக்கரவர்த்தி எழுதுறார். ஸோ பீஷ்ம தேவர் வந்து கிருஷ்ணருடைய அந்த பார்த்த சாரதியினுடைய லீலையில் பங்கேற்பதற்காக வேறு எந்த பிரம்மாண்டத்துல கிருஷ்ணருடைய அந்த லீலை நடக்கின்றதோ அந்த பார்த்த சாரதி லீலையில பங்கேற்பதற்காக அங்கு சென்று விட்டார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. இங்க பிரபுபாதர் ஸோ பீஷ்ம தேவருக்கும் பாண்டவர்களுக்கும் இடையே நடந்த உறவை பத்தி பிரபுபாதர் எழுதுறார். பாண்டு மகாராஜர் வந்து காலமானதுக்கு அப்புறம் பீஷ்ம தேவர் தான் பாண்டவர்களை வந்து வளர்த்தார். குந்தி தேவியையும் வந்து காப்பாற்றினார். திருதராஷ்டிரர் இருந்தாலும் ஆனால் திருதராஷ்டிரர் வந்து அவருக்கு தன்னுடைய மகன்கள் மேலதான் அதிக பாசம் இருந்தது. அதனால பாண்டவர்களை கவனிக்க அவர் தவறிவிட்டார். ஆனா பீஷ்மர் தான் பாண்டவர்களை காப்பாற்றினார். ஸோ அந்த மகாபாரத கதையும் பிரபுபாத சுருக்கமாக எழுதுறார். ஸோ பீஷ்ம தேவர் யுதிஷ்டிர மகாராஜருக்கு வந்து யுதிஷ்டிர மகாராஜர் மேல சிறப்பான கருணையை காண்பித்தார். அவருடைய நலன் விரும்பியாக எப்பொழுதும் இருந்தார். அதனால யுதிஷ்டிர மகாராஜர் ராஜாவானதை பார்த்து சந்தோஷப்பட்டு பீஷ்மதேவர் வந்து இந்த உலகத்திலிருந்து உயிரை விட்டார். யுதிஷ்டிர மகாராஜருக்கு தெரியும் இந்த மாதிரி கிருஷ்ணருடைய பக்தருக்கு அழிவே கிடையாது. கௌந்தைய பிரதிஜானிகி நமே பக்த பிரணஷ்யதி. அவருக்கு கட்டாயம் தெரியும் பீஷ்மதேவர் கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடுவதற்கு வேறு இடத்துக்கு போயிட்டார். ஆனால் அப்படி இருந்தாலும் எந்த ஒரு பக்தராக இருந்தாலும் இன்னொரு பக்தருடைய பிரிவில் வந்து அவர் வந்து வருத்தப்படுவார். அதனால பீஷ்மதேவருடைய பிரிவில் யுதிஷ்டிர மகாராஜர் வருத்தப்பட்டார். அடுத்த ஸ்லோகம். துஷ்டுவுர் முனையோ ஹிருஷ்டா दुष्टुर्मुनयो हृष्टा கிருஷ்ணம் தத் குஹ்ய நாமபிஹி. சொல்லுங்க. प्रभु எனக்கு வாய்ஸ் கேட்கல. கிருஷ்ணம் தத் குஹ்ய நாமபிஹி ததஸ்தே கிருஷ்ண ஹிருதயா ததஸ்தே கிருஷ்ண ஹிருதயா ஸ்வாஸ்ரமான் பிரயயு புனஹ. ஸ்வாஸ்ரமான் பிரயயு புனஹ. மொழிபெயர்ப்பு வழங்கியவர் சில பிரபுபாத் கி ஜெய். பிறகு மாமுனிவர்கள் அனைவரும் அங்கிருந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை திவ்ய வேத மந்திரங்களால் போற்றி புகழ்ந்தனர். அதன் பிறகு அவர்கள் அனைவரும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை தங்களது இதயத்தில் தாங்கியவாறு அவரவர் ஆசிரமங்களுக்கு திரும்பினர். ஹரே கிருஷ்ணா. துஷ்டுவுஹு முனையோ ஹிருஷ்டா. முனையோ ஹிருஷ்டா மகிழ்ச்சியுடன் உள்ள முனிவர்கள் கிருஷ்ணம் துஷ்டுவுஹு கிருஷ்ணரை புகழ்ந்தனர். தத் குஹ்ய நாமபிகி கிருஷ்ணருடைய ரகசியமான நாமங்களை உச்சரித்து கிருஷ்ணரை புகழ்ந்தனர். அதற்கப்புறம் ததஸ்தே கிருஷ்ண ஹிருதயாஹா கிருஷ்ணரை தன்னுடைய மனசுல் வைத்து கொண்டு ஒவ்வொருத்தரும் தன்னுடைய ஆசிரமத்துக்கு சென்றனர். ஸோ கிருஷ்ணரை எப்படி புகழ்ந்தனர்னா
ஓ, நீங்கள் வந்து நீ பக்தவத்சலான கிருஷ்ணரே, நீங்கள் உங்களுடைய பக்தர்களுக்கு பக்தர் மேல உங்களுக்கு விசேஷமான அன்பு இருக்கின்றது அப்படின்னு கிருஷ்ணருடைய பக்த வாத்சல்யதா அப்படிங்கிற அந்த குணத்தின் மூலமாக கிருஷ்ணரை புகழ்ந்தனர். பக்தருடைய அன்பால ஆஹ், கட்டுப்படுத்தப்படும் கிருஷ்ணரே அப்படின்னு அந்த கிருஷ்ணர் எப்படி பக்தருடைய அன்புக்கு கட்டுப்படுகின்றார் அப்படிங்கிற அந்த குணத்தை சொல்லி கிருஷ்ணரை புகழ்ந்தனர். ஆ. So, இங்கேயும் பிரபுபாதர் வந்து அந்த கருத்தை எழுதுறார். ஆ. கிருஷ்ணருக்கும் பக்தருக்கும் உள்ள அந்த உறவை பத்தி எழுதுறார். ஸோ கிருஷ்ணர் வந்து எப்பொழுதும் பக்தர்கள் வந்து கிருஷ்ணரை எப்பொழுதும் நினைத்து கொண்டே இருக்கின்றனர். சாதவோ ஹிருதயம் மையம் சாதுனாம் ஹிருதயம் துவகம். ஸோ பக்தர்கள் எப்பொழுதும் கிருஷ்ணரை பற்றி நினைத்து கொண்டு இருக்கிறதுனால கிருஷ்ணரும் தன்னுடைய பக்தர்களை எப்பொழுதும் நினைத்து கொண்டு இருக்கின்றனர். பக்தர்கள் அல்லாத மற்ற ஜீவாத்மாக்களுக்கு அவர்களுடைய கர்மங்களுக்கு ஏற்றபடி வாழ்க்கையில சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். ஆனா பக்தர்கள் வந்து கிருஷ்ணருடைய நேரடியான கண்காணிப்பில் இருக்கின்றார்கள். கிருஷ்ணரும் தன்னை வந்து பக்தர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் செலுத்துகின்றார். பக்தர்களுடைய கண்காணிப்பில் கிருஷ்ணர் வந்து தன்னையும் ஈடுபடுத்திக் கொள்கின்றார். அங்க இருந்த எல்லா முனிவர்களும் கிருஷ்ணருடைய பக்தர்கள். அதனால அவர்கள் எல்லோரும் வேத மந்திரங்களை உச்சரித்து கிருஷ்ணருடைய நாமங்களை உச்சரித்து கிருஷ்ணரை புகழ்ந்தனர். அடுத்த ஸ்லோகத்துல ததோ யுதிஷ்டிரோ கத்வா சக கிருஷ்ணோ கஜாஹ்வயம் பிதரம் சாந்த்வயாமாச காந்தாரீம் ச தபஸ்வினி. அதுக்கப்புறம் கிருஷ்ணர் வந்து ஹஸ்தினாபுரத்துக்கு சென்று அங்க திருதராஷ்டிரரையும் காந்தாரியையும் சமாதானப்படுத்தினார். அதுவும் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த தர்ம யுத்தத்துல வந்து பார்க்குறோம். தர்ம யுத்தத்துல வந்து ஒருத்தர் தர்மத்துக்காக யுத்தம் செய்யும் பொழுது எதிரிகளை தோற்கடித்ததுக்கு அப்புறமும் அந்த எதிரியின் பட்சத்துல இருந்தவர்களை வந்து போய் சமாதானப்படுத்துவார்கள். அதுதான் தர்ம யுத்தம்ங்கிறது. தர்ம யுத்தம்ங்கிறது வந்து ஒரு தனிப்பட்ட நபர் மேல உள்ள பகைமையினால தர்ம யுத்தம் நடத்தப்படுறதில்ல, தர்மத்திற்காக நடத்தப்படுறது. ஸோ பாண்டவர்கள் வந்து அவர்களுக்கு கௌரவர்கள் மேல ஒரு தனிப்பட்ட பகைமை கிடையாது, அவங்களுடைய தர்மத்துக்காக செய்தார்கள். அதனால திருதராஷ்டிரன் காந்தாரியை போய் சமாதானப்படுத்தினார்கள். இங்கே வந்து பிரபுபாதர் எழுதுறார், இங்க ஏன்னா திருதராஷ்டிரருக்கும் காந்தாரிக்கும் அவர்களுடைய 3 மகன்களையும் அவங்க வந்து இழந்து விட்டார்கள். பீஷ்மதேவர் காலமானது அவங்களுக்கு வந்து இன்னொரு ஒரு அதிருப்தியான செய்தி. அதனால யுதிஷ்டிர மகாராஜர் போய் அவர்களை வந்து சமாதானப்படுத்தினார். காந்தாரி வந்து ஒரு பதிவிரதா பெண்ணுக்கான ஒரு உயர்ந்த உதாரணம் காந்தாரி. மகாபாரதத்தினுடைய 7 நோக்கங்களை பத்தி வியாசதேவர் வந்து ஆரம்பத்தில் எழுதுறார். அதுல ஒரு நோக்கம் என்ன சொல்றாருன்னா, காந்தாரியினுடைய பதிவிரதா தர்மத்தை வந்து வர்ணிப்பதற்காகவும் நான் மகாபாரதத்தை எழுதியுள்ளேன் அப்படின்னு சொல்றார். ஸோ காந்தாரி வந்து ஒரு குருடனான கணவனை கல்யாணம் பண்ணிக்கிறார்கள். அவங்களும் தானாகவே தன்னுடைய கண்ணை வந்து கட்டி கொண்டார்கள். ஸோ இந்த கதையில நமக்கு தெரியும். அதனால யுதிஷ்டிர மகாராஜர் போய் அந்த காந்தாரியை வந்து சமாதானப்படுத்தினார். அதுக்கப்புறம் இந்த அத்தியாயத்தினுடைய கடைசி ஸ்லோகம் என்னன்னா, பித்ரா சானுமதோ ராஜா வாசுதேவானு மோதிதக சகார ராஜ்யம் தர்மேண பித்ரு பைதாமகம் விபுகு. பித்ரா சானுமதோ ராஜா, யுதிஷ்டிர மகாராஜர் வந்து திருதராஷ்டிரனுடைய அனுமதியுடன், பித்ரா அப்படிங்கிற இந்த வார்த்தை வந்து திருதராஷ்டிரரை குறிக்கின்றது. பித்ராச்ச அனுமதோ,
திருதராஷ்டிரனுடைய அனுமதியுடன் வாசுதேவ அனுமோதிதக, கிருஷ்ணருடைய ஆணையின்படி அந்த ராஜ்யத்தை வந்து தர்மத்தின் வழியில் அந்த ராஜ்யத்தை வந்து ஆட்சி செய்தார். ராஜ்யம் தர்மேண சகார, தர்மத்தின்படி ஆட்சி செய்தார். அப்படி இந்த 9வது அத்தியாயம் முடிகின்றது. யுதிஷ்டிர மகாராஜர் அவர் வெறும் வரியை வசூலிப்பதில் மட்டும் அவர் வந்து தன்னுடைய கவனத்தை செலுத்தல. அவர் தன்னுடைய கடமையை வந்து தர்மத்தின்படி ஆட்சி செய்வதற்கான அந்த கடமையில வந்து ரொம்ப கவனமாக செய்தார். யுதிஷ்டிர மகாராஜருடைய ஆட்சி வந்து ஒரு சிறந்த அரசாட்சிக்கான உயர்ந்த உதாரணம். பிரபுபாதர் இந்த காலத்துல உள்ள ஜனநாயகத்தினுடன் ஒப்பிட்டு சொல்றார். இந்த ஜனநாயகத்துல டெமோக்ரஸியில வந்து எல்லோருக்கும் ஒரு அரசரை தேர்ந்தெடுப்பதற்கான உரிமை இருக்கு அப்படின்னு நம்ம வந்து பல பேர் வந்து கொண்டாடி சொல்லலாம். ஆனா ஜனநாயகத்துல பெரும்பாலான மக்களுக்கு வந்து ஒரு தொலைநோக்கு சிந்தனை கிடையாது. பெரும்பாலான மக்கள் உணர்ச்சி வசப்பட்ட அந்த நிலையில இருக்கிறாங்க. ஒரு உயர்ந்த சத்துவகுணம் அப்படி இல்லை. அப்படிப்பட்ட நபர்களை வந்து சுலபமாக பல அரசியல் தலைவர்களும் ஏமாற்றி அவர்களுடைய வாக்கை வந்து சேகரிக்கின்றார்கள். ஸோ அதனால அப்படிப்பட்ட நபர்களால கொடுக்கப்படுகின்ற வாக்குக்கு வந்து ஒரு அர்த்தமே கிடையாது, அதுக்கு எந்த ஒரு மதிப்பே கிடையாது அப்படின்னு பிரபுபாத் இந்த கருத்தை எழுதுறார். அதுக்கப்புறம் 10வது அத்தியாயம் நம்ம ஆரம்பிப்போம். 10வது அத்தியாயம் வந்து இதனுடைய தலைப்பு என்னன்னா, கிருஷ்ணர் எப்படி ஹஸ்தினாபுரத்திலிருந்து கிளம்பி துவாரகைக்கு கிளம்பினார். அதுதான் 10வது அத்தியாயம். 11வது அத்தியாயம் வந்து எப்படி துவாரகைக்குள்ள நுழைந்தார் அப்படின்னு. இந்த 10வது அத்தியாயத்துல சவுனக ரிஷி கேள்வியுடன் ஆரம்பிக்கின்றார். சரி, பின்னாடி சொல்லுங்க. शौनक उवाच शौनक उवाच हत्वा स्वरिक्तस्पृद आततायिनो हत्वा स्वरिक्तस्पृत आततायिनो युधिष्ठिरो धर्मभृतां वरिष्ठः युधिष्ठिरो धर्मभृतां वरिष्ठः सहानुजै प्रत्यवरुद्ध भोजन सहानुजै प्रत्यवरुद्ध भोजनः कथं प्रवृत्तः किमकारशीत्ततः कथं प्रवृत्तः किमकारशीततः. சௌனக முனி வினவினார். அவரது உரிமையுள்ள பரம்பரை சொத்தை அபகரிக்க விரும்பிய எதிரிகளை கொன்ற பின் சமயவாதிகளிலேயே மிகச் சிறந்தவரான யுதிஷ்டிர மகாராஜன் அவரது சகோதரர்களின் உதவியுடன் பிரஜைகளை எப்படி ஆண்டார்? நிச்சயமாக கட்டுப்பாடற்ற உணர்வுடன் ராஜ்யத்தை அவரால் சுதந்திரமாக அனுபவித்திருக்க முடியாது. இங்க சவுனக ரிஷி கேள்வி எழுப்புறார். ஹத்வா ஸ்வரிக்த ஸ்பிருத ஆததாயினோ, ஹத்வானா கொன்ற பின், ஸ்வரிக்த ஸ்பிருத ஆததாயினோ, கௌரவர்கள் வந்து பாண்டவர்களுடைய ராஜ்யத்தை பெறுவதற்காக விருப்பப்பட்டனர். அப்படிப்பட்ட கௌரவர்களை கொண்ட பின் யுதிஷ்டிரர் தர்மபிருதாம் வரிஷ்டக அப்படிங்கிற வார்த்தையை பாருங்க. தர்மபிருதாம் வரிஷ்டகனா தர்மத்தை கடைபிடிப்பவர்களில் மிக சிறந்தவர். அப்படிப்பட்ட யுதிஷ்டிரர் சகானுஜை பிரத்யவருத்த போஜனக கதம் பிரவருத்த கிமாகாரஷீத்ததக, அந்த ராஜ்யத்தை ஜெயித்ததற்கு அப்புறம் தன்னுடைய இளைய சகோதரர்களுடன் சேர்ந்து அந்த ராஜ்யத்தை எப்படி ஆண்டார்?
கிம் அகாரஷீத், என்ன செய்தார் அப்படின்னு கேட்கிறார். இங்க போன அத்தியாயத்தினுடைய கடைசியில சூத கோஸ்வாமி பொதுவாக சொன்னார். பொதுவாக என்ன சொன்னார்? கிருஷ்ணருடைய அனுமதியுடன் யுதிஷ்டிர மகாராஜ் ராஜ்யத்தை ஆண்டார் அப்படின்னு ஜஸ்ட் பொதுவா சொன்னார். ஆனா இங்க சௌனக ரிஷி குறிப்பாக தன்னுடைய ஆர்வத்தை வெளிப்படுத்துகின்றார். எப்படி ஆண்டார் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் நுணுக்கமாக அதை பற்றி தெரிஞ்சு கொள்வதற்காக இந்த கேள்வி எழுப்புகின்றார். சூத கோஸ்வாமி இந்த அத்தியாயத்தினுடைய ஆரம்பத்துல பார்த்தீங்கன்னா யுதிஷ்டிர மகாராஜருடைய ராஜ்யத்தை பத்தி அவர் எப்படி ஆண்டார், அவர் ஆண்ட பொழுது அந்த ராஜ்யத்தினுடைய நிலை எப்படி இருந்தது, அதை ஒரு 3 ஸ்லோகத்துல வர்ணனை செய்கின்றார். சூத உவாச்ச सूत उवाच வம்சம் குரோர்வம்சதவாக்னி நிர்ஹிருதம் वंशं कुरोर्वंशदवाग्निनिर्हृतम् சம்ரோஹயித்வா பவபாவணோ ஹரிஹ संरोहयित्वा भवभावनो हरिः நிவேஷயித்வா நிஜராஜ்ய ஈஸ்வரோ निवेशयित्वा निजराज्य ईश्वरो யுதிஷ்டிரம் பிரீதமனா பபூவஹ. युधिष्ठिरं प्रीतमना बभूवः. மொழிபெயர்ப்பு. சூத கோஸ்வாமி கூறினார், உலகை பராமரிப்பவரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் காட்டுத்தீயை போன்ற கோபக்கனலால் அளிக்கப்பட்ட குரு வம்சத்தை பழைய நிலைக்கு கொண்டு வந்து யுதிஷ்டிர மகாராஜனை அவரது சொந்த ராஜ்யத்தில் திரும்பவும் ஸ்தாபித்த பிறகு மன திருப்தி அடைந்தார். வம்சம் குரோர்வம்ச தவாக்னி நிர்ஹிருதம் சம்ரோகயித்வா பவபாவனோ ஹரிஹி. இந்த ஸ்லோகத்துல விஸ்வநாத் சக்கரவர்த்தி எழுதுறாரு, இந்த பவபாவனோ ஹரிஹி அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் சொல்றாருன்னா, பவ அப்படிங்கிற வார்த்தை சிவபெருமானை குறிக்கின்றது. பவபாவனக அப்படின்னா எந்த நபர் மேல சிவபெருமான் தியானம் செய்து கொண்டிருக்கின்றார் அந்த நபர் யார்? கிருஷ்ணர். அப்படின்னா சிவபெருமானே தியானித்து கொண்டிருக்கும் கிருஷ்ணர் அப்படின்னு அர்த்தம். சிவபெருமானை தியானித்து கொண்டிருக்கும் கிருஷ்ணர் அவர் மகிழ்ச்சி அடைந்தார். பிரீத்தமனா, மகிழ்ச்சி அடைந்தார். ஏன் மகிழ்ச்சி அடைந்தார்? என்ன? வம்சம் குரோர் வம்ச தவாக்னி நிர்ஹிருதம். அந்த குரு வம்சமே காட்டுத்தீ காட்டுத்தீ அப்படிங்கிற அந்த கோபத்தினால குரு வம்சமே அழிந்து விட்டது. ஆனா அந்த குரு வம்சத்தினுடைய கடைசி நபரான பரீட்சித்தை கிருஷ்ணர் காப்பாற்றினார் அஸ்வத்தாமனுடைய பிரம்மாஸ்திரத்திலிருந்து. அதை நினைத்து கிருஷ்ணர் மகிழ்ச்சி அடைந்தார். பரீட்சித்தை காப்பாற்றி அந்த காட்டுத்தீ அப்படிங்கிற கோபம் அப்படிங்கிற காட்டுத்தீயினால குருவம்சமே அழிந்ததற்கு அப்புறமும் அந்த குருவம்சத்தினுடைய கடைசி சந்ததியான பரீட்சித்தை காப்பாற்றி கிருஷ்ணர் மகிழ்ச்சி அடைந்தார். எப்படி? எந்த கிருஷ்ணர்? சிவபெருமானை தியானித்துக் கொண்டிருக்கின்ற கிருஷ்ணர் மகிழ்ச்சி அடைந்தார். அதுக்கப்புறம் நிஷேவயித்வா, சம்ரோகயித்வா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏன்னா அந்த முழு வம்சமே அழிந்தது, ஆனா அந்த கடைசி பரீட்சித்தை காப்பாற்றி அந்த வம்சத்தை தொடர வைத்தார். வம்சம் தொடர்ந்து போறதுக்காக பரீட்சித்தை காப்பாற்றினார். அதனால கிருஷ்ணர் மகிழ்ச்சி அடைந்தார். அதுக்கப்புறம் நிஷேவயித்வா நிஜராஜ்ய ஈஸ்வரோ,
கிருஷ்ணர் வந்து யுதிஷ்டிர மகாராஜரை அந்த அரியாசனத்தில் அமர்த்தி அதை பார்த்தும் அவர் மகிழ்ச்சி அடைந்தார். நிஜ ராஜ்ய ஈஸ்வரோ. யுதிஷ்டருக்குத்தான் சொந்தமான அந்த ராஜ்ய அரியாசனையில் அமர்த்தி மகிழ்ச்சி அடைந்தார். இங்க பார்க்கும் பொழுது பிரபுபாதருடைய பொருளுரையில பிரபுபாதர் வந்து இந்த காட்டு தீ அதை பத்தி இந்த ஒரு கருத்து எழுதுகிறார். வம்ச தவாக்னி தாவாக்னி சம்சார தாவா நலலீட லோக. நம்ம மங்களாரத்திலே நம்ம பாடுறோம். காட்டு தீ வந்து ஒரு வெளியிலிருந்து வந்து ஒருத்தர் அந்த காட்டுல வந்து தீ வைக்கிறது இல்லை. காட்டு தீ வந்து அந்த மரங்கள் வந்து தங்கள் நடுவிலே உராய்வதனால இந்த காட்டு தீ உருவாகின்றது. அதே மாதிரி இந்த பௌதிக உலகத்துல வந்து எல்லா ஜீவாத்மாக்களும் இந்த பௌதிக உலகத்தை அனுபவிப்பதற்காக வருகின்றனர். அப்ப அந்த ஒவ்வொரு ஜீவாத்மாவும் இந்த பௌதிக உலகத்தை அனுபவிக்க முயற்சி செய்யறதுனால அந்த ஜீவாத்மாக்களுக்கு நடுவுல எப்படி மரங்களுக்கு நடுவுல ஒரு உராய்வு ஏற்படுகின்றது, ஃப்ரிக்ஷன். அதே மாதிரி ஒவ்வொரு ஜீவாத்மாவும் இந்த உலகத்தை அனுபவிக்க முயற்சி செய்யறதுனால அந்த ஜீவாத்மாக்களுக்கு மத்தியில சில சண்டை சச்சரவு பிரச்சனை ஏற்படுகின்றது. அதனால இந்த பௌதிக உலகத்துல காட்டு தீ அப்படிங்கிற பல போர் உருவாகின்றது, பல சண்டை சச்சரவு உருவாகின்றது. அந்த காட்டு தீயில எப்படி காட்டுல உள்ள பல மரங்கள் அழிந்து விடுகின்றதோ அந்த மாதிரி இந்த உலகத்துல ஒவ்வொருத்தரும் அனுபவிக்க முயற்சி செய்யறதுனால அதனால காட்டு தீ உருவாகின்றது. அதனால இந்த உலகத்துல உள்ள பல மக்கள் தொகை வந்து அழிந்து விடுகின்றது போர்னால. அதுக்கு வந்து நம்ம பகவானை வந்து காரணம் சொல்ல முடியாது. எப்படி காட்டு தீக்கு வந்து எந்த நபரையும் நீங்க வந்து சுட்டி காட்ட முடியாது, அது மரங்களுடைய உராய்வினால் ஏற்படுகின்றது. அந்த மாதிரி இந்த உலகத்துல போர்கள்ல வந்து பல பேர் வந்து இறக்கும் பொழுது அதற்கு காரணம் வந்து பகவான் கிடையாது. பகவானை வந்து நீங்க வந்து சுட்டி காட்ட முடியாது. கிருஷ்ணர் வந்து இந்த உலகத்தில் உள்ள எல்லோரும் வந்து தர்மத்தின் பாதையை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு அவர் விரும்புகின்றார். எல்லோரும் பக்தி மார்க்கத்தை கடைபிடித்து வைகுண்டத்துக்கு வர வேண்டும் அப்படின்னு விரும்புகின்றார். அதனால தான் இந்த உலகமே சிருஷ்டி செய்யப்பட்டதுக்கான முக்கிய காரணம் என்னன்னா, இந்த உலகத்துல பல கஷ்டங்கள் இருந்தாலும் அதன் மூலமாக எல்லா ஜீவாத்மாக்களும் சரியான பாடத்தை வந்து கற்றுக்கொண்டு பகவானுடைய சேவையில் ஈடுபட வேண்டும் அப்படிங்கிற அந்த நோக்கத்துடன் தான் இந்த உலகம் வந்து படைக்கப்பட்டுள்ளது. அப்ப இந்த உலகத்தில் உள்ள எல்லாரையும் வந்து சரியான பக்தி மார்க்கத்துல வழிநடத்தி செல்வதற்காக கிருஷ்ணர் வந்து தன்னுடைய பக்தர்கள் இந்த உலகத்தை ஆள வேண்டும் அப்படின்னு விருப்பப்படுகின்றார். கிருஷ்ணர் இந்த உலகத்துல தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக வருகின்றார். அந்த தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக தன்னுடைய பக்தர்கள், தர்மத்தின் பாதையை சரியாக தெரிந்த தன்னுடைய பக்தர்கள் ஆள வேண்டும் அப்படின்னு விருப்பப்படுகின்றார். அதனால இந்த குருக்ஷேத்திர யுத்தம் வந்து கிருஷ்ணருடைய திட்டத்தின்படி இந்த குருக்ஷேத்திர யுத்தம் நடந்தது. அதனால யுதிஷ்டிர மகாராஜா ராஜாவானதுக்கு அப்புறம் கிருஷ்ணர் வந்து சந்தோஷம் அடைந்தார். பரீட்சித் மகாராஜர் காப்பாற்றப்பட்டதுக்கு அப்புறமும் கிருஷ்ணர் வந்து சந்தோஷம் அடைந்தார். அடுத்த ஸ்லோகம். நிஷம்ய பீஷ்மோக்தம் அதாச்சுதோக்தம் நிஜம்ய பீஷ்மோக்தம் அதாச்சுதோக்தம் பிரவృத்த விஜ்ஞான விதூத விப்ரமஹ பிரவృத்த விஜ்ஞான விதூத விப்ரமஹ ஷசாச காமிந்திர இவாஜிதாஸ்ரயஹ சசாச காம் இந்திர இவாஜிதாஸ்ரயஹ பரித்யுபாந்தாமணஜானுவர்ணிதஹ
பரித்யுபாந்தாம் அனுஜானுவர்த்திதः. மொழிபெயர்ப்பு: பீஷ்மதேவரும் வெல்ல முடியாதவரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் பேசியதை கேட்டு ஞானோதயம் பெற்ற யுதிஷ்டிர மகாராஜனின் எல்லா சந்தேகங்களும் தீர்ந்துவிட்டதால் அவர் அறிவுபூர்வமான விவகாரங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். இவ்வாறாக அவரது இளைய சகோதரர்கள் அவரை பின்தொடர பூமியையும் கடல்களையும் அவர் ஆட்சி புரிந்தார். நிஷம்ய பீஷ்மோக்தம், பீஷ்மருடைய உபதேசத்தை கேட்டதற்கு அப்புறம் கிருஷ்ணருடைய உபதேசத்தை பற்றியும் கிருஷ்ணருடைய உபதேசத்தையும் பீஷ்மருடைய உபதேசத்தையும் கேட்டதற்கு அப்புறம் பிரவருத்த விஞ்ஞான விதூத விப்ரமக, அவர் ஆன்மீக ஞானத்தை பெற்றார். அவருடைய அறியாமை அகன்றது. அதுக்கப்புறம் ஷஷாச காமிந்திர இவ அஜிதாஸ்ரய. அஜித அப்படிங்கிறது வந்து கிருஷ்ணருடைய ஒரு பெயர். யாராலையும் வெல்ல முடியாதவர் அப்படின்னு பகவானுக்கு ஒரு பெயர். அஜிதாஸ்ரய அப்படின்னா அந்த அஜிதரான கிருஷ்ணரிடத்தில் சரணடைந்த யுதிஷ்டிரர் ஷஷாச அப்படின்னா ஆட்சி செய்தார். எதை ஆட்சி செய்தார்? காம். காம் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் வந்து பசு, இன்னொரு அர்த்தம் வந்து பூமி. இந்த பூமியை ஆட்சி செய்தார். அனுஜானு வர்த்தித்தக, தன்னுடைய சகோதரர்களுடைய ஒத்துழைப்புடன் ஆட்சி செய்தார். அனுஜ அனுவர்த்தித்தக. அப்புறம் ஒரு ஓமை சொல்லப்பட்டிருக்கு. எப்படி இந்திரன் தன்னுடைய இளைய சகோதரரான வாமனர் அல்லது உபேந்திரர், அந்த உபேந்திரரிடத்தில் அடைக்கலம் புகுந்து இந்திரன் வந்து எப்படி ஸ்வர்க்கத்தை ஆட்சி செய்தாரோ அதே மாதிரி யுதிஷ்டிரர் வந்து கிருஷ்ணரிடத்தில் அடைக்கலம் பெற்று இந்த பூமியை வந்து ஆட்சி செய்தார் அப்படின்னு வர்ணனைக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ காம் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் வந்து பசு, இன்னொரு அர்த்தம் பூமி, இன்னொரு அர்த்தம் வந்து ஸ்வர்க்கம். அதனால எப்படி எப்படி இந்திரன் வந்து உபேந்திரர் அல்லது வாமனரிடத்தில் அடைக்கலம் பெற்று அவர் வந்து ஸ்வர்க்கத்தை ஆட்சி செய்தாரோ அதே மாதிரி யுதிஷ்டிர மகாராஜர் கிருஷ்ணரிடத்தில் சரணடைந்து பூமியை ஆட்சி செய்தார் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இங்க பிரபுபாதருடைய பொருளரை பார்த்தோம்னா, அந்த காலத்துல ஹஸ்தினாபுரம் வந்து இந்த உலகத்தினுடைய தலைநகரமாக இருந்தது. மற்ற பாண்டவர்கள் வந்து யுதிஷ்டிர மகாராஜருடைய மந்திரிகளாக செயல்பட்டனர், அல்ல சேனாதிபதிகளாக செயல்பட்டனர். யுதிஷ்டிர மகாராஜருக்கு தன்னுடைய சகோதரர்களுடைய முழு ஒத்துழைப்பு இருந்தது. ஸோ இந்த காலத்தில் வந்து பார்த்தோம்னா ஒரு முதல் மந்திரியா சரி அல்லது பிரதம மந்திரியா இருந்தாலும் சரி, அவர்களுக்கு வந்து முழு அதிகாரம் இருக்கிறது இல்லை. அவர்களுடைய ஆணையே கூட சில சமயம் நீதிமன்றம் வந்து அதற்கு எதிராக வந்து தீர்ப்பு கொடுத்து விடுகின்றது. பாராளுமன்றத்தில் ஒரு சட்டம் ஏற்றுறாங்க, ஆனால் உச்ச நீதிமன்றத்தில் அந்த சட்டத்தையே வந்து மாற்றி அவங்க வந்து தீர்ப்பு கொடுத்துடுறாங்க. இந்த காலத்தில் எந்த நபர்கிட்டையும் அப்படிப்பட்ட ஒரு முழு அதிகாரம் இருப்பதில்லை. அதனால தான் இந்த காலத்தில் ஒரு பல சமயம் ஒரு பிரதம மந்திரியோ அல்லது அதிபரோ அல்லது அவங்கள ஜனாதிபதியோ அவர்களால் கூட எதையும் வந்து சுதந்திரமாக இந்த காரியத்தையும் சுதந்திரமாக செய்ய முடியாது. ஏன்னா அவர்களே வந்து பல திசைகளிலிருந்து கட்டுப்படுத்தப்படுகின்றன. ஸோ யுதிஷ்டிர மகாராஜர் அவர் வந்து சாஸ்திரத்தின்படி அவர் வந்து உலகத்தை வந்து ஆட்சி செய்தார். இங்க ஒரு கருத்து என்ன பிரபுபாதர் எழுதுறாருன்னா, யுதிஷ்டிர மகாராஜர் வந்து முழு பூமியை வந்து ஆட்சி செய்தார்.
முழு பூமியை. அப்ப எப்படி இது வந்து சாத்தியமாகும் அப்படின்னு வந்து நமக்கு வந்து ஒரு கருத்து எழலாம். அதுக்கு பிரபுபாதர் சொல்றார், எப்ப வந்து ஒருத்தர் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள தர்ம சிந்தனை வந்து எல்லோருக்கும் பொதுவானது. அந்த சாஸ்திரத்துல மனிதர்களுடைய அந்த 4 குறைகள் கிடையாது. எப்ப ஒருத்தர் அந்த சாஸ்திரத்தில் உள்ள கருத்துக்களை ஏற்றுக்கொள்கின்றாரோ, அதன் வழிபடி அரசாட்சி செய்யும் பொழுது அவரால் வந்து முழு உலகத்தையும் ஆட்சி செய்ய முடியும் அப்படின்னு அந்த மாதிரி கருத்து எழுதுற. அதுக்கப்புறம் அடுத்த 3 ஸ்லோகத்துல யுதிஷ்டிர மகாராஜருடைய ஆட்சி எப்படி இருந்தது அதை பத்தி வர்ணனம் செய்யப்பட்டிருக்கு. காமம் வவர்ஷ பர்ஜன்ய சர்வ காம துகாமகி சிஷிச்சுஸ்ம விரஜான்காவ பயசோதஸ் வதீர்முதா. காமம் வவர்ஷ பர்ஜன்ய, யுதிஷ்டிர மகாராஜருடைய ஆட்சியில வந்து சரியான மழை இருந்தது. மேகங்கள் மக்களுக்கு போதுமான மழையை பொழிந்தன. தகுந்த சமயத்துல மழை வரும், தகுந்த அளவுல மழை வரும். கலியுகத்துல பல சமயம் தவறான சமயத்துல மழை வருகின்றது. தவறான சமயத்துல மழை வரும் பொழுது அந்த விவசாயம் பாதிக்கப்படுகின்றது. அல்லது தகுந்த சமயத்துல குறைந்த மழை வருகின்றது, அல்லது மழை வராம இருக்கின்றது, அதனாலும் பாதிக்கப்படுகின்றது. ஆனா காமம் வவருஷ பர்ஜன்ய, மேகங்கள் மக்களுக்கு போதுமான மழையை பொழிந்தன. சர்வகாம துகாமகி, பூமியோ மனிதனின் எல்லா தேவைகளையும் மிகுதியாக உற்பத்தி செய்தது. பூமி வந்து மனிதர்களுடைய எல்லா தேவைகளையும் கொடுத்தது. சிஷிச்சுஸ்ம விரஜான்காவ பயசோ தஸ்வதீர் முத, பசுக்கள் வந்து அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தது. அதனால பசுக்கள் நிறைய பால் கொடுத்தது. அந்த பாலினால அந்த மேய்ச்சல் நிலங்களே ஈரமானது, அவ்வளவு பால் கொடுத்தது. பசுக்கள் மகிழ்ச்சியாக இருப்பது வந்து அது வந்து ரொம்ப நல்ல சுபாவம், ஒரு நல்ல ஒரு அறிகுறி. பிரபுபாதர் வர்ணாசிரம தர்ம வாழ்க்கையை பற்றியும் எழுதுறார். பொதுவாக பொருளாதார முன்னேற்றம் வந்து வேத கலாச்சாரத்துல வந்து பசுக்கள் மற்றும் விவசாயம் இதை சார்ந்து இருந்தது அப்படின்னு சொல்ற. நம்ம இப்ப இந்த காலத்துல உள்ள பொருளாதார முன்னேற்றம், நம்ம பல சமயம் இந்தியா வந்து நல்ல பொருளாதாரத்துல முன்னேறி கொண்டு இருக்கின்றது அப்படின்லாம் நம்ம வந்து பேசுறோம். இந்த காலத்தில் உள்ள பொருளாதார முன்னேற்றம் வந்து தொழிற்சாலையினுடைய உற்பத்தியை சார்ந்து இருக்கு. தொழிற்சாலையில என்ன உற்பத்தி செய்யறாங்கன்னா, நம்மளுடைய அடிப்படை தேவைகளை வந்து உற்பத்தி செய்வதில்லை. பல செயற்கையான தேவைகளை வந்து ஏற்படுத்தி கொண்டுள்ளோம். இந்த செயற்கையான தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காக தொழிற்சாலைகள்ல பல பொருட்கள் வந்து உற்பத்தி செய்யப்படுகின்றது. ஆனா யுதிஷ்டிர மகாராஜருடைய சமயத்துல வந்து பொருளாதார முன்னேற்றம் வந்து விவசாயம் மற்றும் பசுக்களை சார்ந்து இருந்தது. ஒரு அரசர் வந்து கிருஷ்ண தர்மத்தை கடைபிடித்து கிருஷ்ண பக்தியை கடைபிடித்து ஆட்சி செய்தாருன்னா, அப்ப அந்த 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 நாட்டுல வந்து எல்லா தேவர்களும் வந்து அந்த மக்களுடைய தேவைகளை வந்து நல்ல சிறப்பாக கொடுக்கின்றன. அந்த மழை பெய்யும் பொழுது அந்த மழை வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துல மழை பெய்யும் பொழுது அந்த மழையினால கூட பல உயர்ந்த முத்துக்கள்லாம் கடல்ல இருந்து தோன்றும். அந்த மாதிரி யுதிஷ்டிர மகாராஜருடைய சமயத்துல
இந்த மாதிரி இயற்கையினுடைய செல்வங்கள், பல கனிமங்கள், முத்துக்கள், வைரங்கள், அதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருந்தன அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ம். ஸோ பிரபுபாதர் எழுதுறாரு, நிறைய பால் இருக்கும் பொழுது, பால், அரிசி, இந்த மாதிரி தானியங்கள் இருக்கும் பொழுது மக்கள் வந்து இந்த மாதிரி செயற்கையான சினிமாக்கள் அல்லது மாமிசங்கள் இதுக்கெல்லாம் தேவையே கிடையாது, இதெல்லாம் செயற்கையானது அப்படின்னு சொல்ற. இந்த காலகட்டத்தில் நம்ம பல ஒரு செயற்கையான வாழ்க்கை வாழ்கின்றோம். இந்த மாதிரி நகரங்கள்லாம் பார்த்தோன்னா மக்கள் வந்து தன்னுடைய புலனின்பத்திற்காக பல செயற்கையான விஷயங்களை வந்து உருவாக்கி விட்டார்கள். பல செயற்கையான விஷயங்கள், இந்த மாதிரி நைட் கிளப்பு, இந்த மாதிரி பப், இந்த மாதிரி பல செயற்கையான விஷயங்கள். இந்த மாதிரி இந்த இந்த இதில் பிரபுபாதர் ரொம்ப விரிவாக ஒரு எளிமையான வாழ்க்கை, பசு பராமரிப்பு, இதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி பல சிறப்பாக எழுதுகிறார். அடுத்த ஸ்லோகம், 5வது ஸ்லோகம் சொல்லுங்க. நத்ய சமுத்ரா கிரயஹ நத்ய சமுத்திர கிரயः ஸ்வவனஸ்பதி வீருதஹ ஸ்ரவணஸ்பதி வீருதः பலந்த்யோஷதயः சர்வா பலந்த்யோஷதயः சர்வா காமமன் விருத்து தஸ்ய வை. காமமன்பிருது தஸ்ய வைகி. மொழிபெயர்ப்பு. நதிகள், சமுத்திரங்கள், குன்றுகள், மலைகள், காடுகள், கொடிகள் மற்றும் சக்தி வாய்ந்த மருந்து சாமான்கள் ஆகியவை ஒவ்வொரு பருவ காலத்திலும் தாங்கள் செலுத்தும் வரியாக அவற்றின் உற்பத்தி பொருட்களை அரசருக்கு மிகுதியாக அளிக்கின்றன. ஸோ நதிகள், மலைகள், மரங்கள், கடல்கள் எல்லோரும் வந்து அரசருக்கு வந்து தன்னுடைய செல்வத்தை வந்து வழங்கின. அணுருத்து, அந்த பருவத்திற்கு ஏற்றபடி எல்லாவற்றையும் வழங்கின. இங்கேயும் பார்க்கும் பொழுது யுதிஷ்டிர மகாராஜர் வந்து அஜிதாஸ்ரய அப்படிங்கிற வார்த்தை முன்னாடி பார்த்தோம். அஜிதாஸ்ரய அப்படின்னா யாராலையும் வெல்ல முடியாத அல்லது எந்த குறைகள் இல்லாத பகவான் அப்படின்னு சொல்லலாம். அந்த பகவானிடத்தில் அவர் சரணடைந்து இருந்ததுனால பகவானுடைய சொத்துக்கள் எல்லாமே யுதிஷ்டிர மகாராஜருக்கு வந்து சிறப்பாக வழங்கப்பட்டன. ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம் யத்கிஞ்ச ஜகத்யாம் ஜகத் தேன தக்தேன புஞ்சீதா மாகிருத கஸ்ய சித்தனம். ஸோ எப்படி ஒருத்தர், சப்போஸ் ஒரு மகன் வந்து தந்தையை வந்து சரியாக கவனித்தாருன்னா அந்த தந்தை வந்து தன்னுடைய சொத்துக்களை வந்து மகனுக்கு வந்து தானாகவே கொடுக்கின்றார். அதே மாதிரி ஒரு அரசன் வந்து கிருஷ்ணருடைய சிறந்த பக்தனாக இருக்கும் பொழுது அந்த பகவான் வந்து தன்னுடைய இந்த இந்த உலகத்தினுடைய சொத்துக்களை வந்து அந்த பக்தருக்கு வந்து நல்ல தாராளமாக வழங்குகின்றார். அதனால வெற்றியினுடைய ரகசியம் என்னன்னா கிருஷ்ணரிடத்தில் சரணடைய வேண்டும். அதுதான் வெற்றியினுடைய ரகசியம். ஏன்னா கிருஷ்ணருடைய அனுமதி இல்லாமல் எதுவும் சாத்தியம் கிடையாது. கிருஷ்ணரை மறந்து விட்டு நம்ம வந்து பொருளாதாரத்தில் முன்னேற விருப்பப்பட்டோம்னா அதனால வந்து நம்ம உண்மையாக பொருளாதாரத்தில் முன்னேற முடியாது. அதனால பகவானுடைய கிருஷ்ணருடைய அனுமதி ரொம்ப முக்கியம், அவருடைய கருணை ரொம்ப முக்கியம். அதனால யுதிஷ்டிர மகாராஜருக்கு இந்த விஷயம்லாம் நல்லா தெரியும். அதனால தான் யுதிஷ்டிர மகாராஜர் வந்து
பகவானுடைய பக்தனாக இருந்து கொண்டு தன்னுடைய நாட்டு மக்களை ஒரு கருவி, பகவானுடைய கருவியாக இருந்து கொண்டு நாட்டு மக்களை கவனிக்கும் அந்த கடமையை செய்தார். ஸோ இங்க பார்க்கும் பொழுது பல சமயம் வந்து பல பேர் சொல்றாங்க இந்த மாதிரி மக்கள் தொகை அதிகரித்து கொண்டே போகின்றது, அதனால பற்றாக்குறை ஏற்படுகின்றது அப்படின்னு சொல்றாங்க. ஆங்கிலத்துல குளோபலிஸ்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. குளோபலிஸ்ட்னா சில பேருடைய சிந்தனை எப்படி இருக்குன்னா, இந்த உலகத்துல மக்கள் தொகை வந்து அதிகரித்து கொண்டு போகின்றது, அதனால நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையை சரியாக அனுபவிக்கணும்னா மக்கள் தொகையை குறைக்கணும் அப்படின்னு நினைச்சு பல பேர் வந்து திட்டம் போட்டு செயற்கையாக போரை வந்து உருவாக்குகின்றார்கள். போரை உருவாக்கி அதுல பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் சாக வேண்டும் அப்படின்னு திட்டம் போட்டு போரை உருவாக்குகின்றார்கள். யார் உருவாக்குகின்றார்கள்? இந்த குளோபலிஸ்ட் அப்படிங்கிறவங்க. அவங்களுடைய சிந்தனை என்ன? மக்கள் தொகை அதிகரித்து கொண்டு போகின்றது, அதனால மக்கள் தொகையை குறைக்க வேண்டும் அப்படின்னு. அப்படிப்பட்ட நபர்கள் தான் அந்த கோவிட் சமயத்தில் அந்த வைரஸையும் உருவாக்கினார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா உண்மையில பார்த்தோம்னா பூமி வந்து எவ்வளவு தேவை வேணாலும் அதை கொடுப்பதற்கு தயாராக இருக்கு. ஆனா மக்கள் வந்து பயபக்தியுடன் வாழ்க்கையை வாழ வேண்டும், அது வந்து ரொம்ப முக்கியம். அப்படி வாழலைன்னா பூமி வந்து மக்களுடைய தேவையை வந்து பூர்த்தி செய்யாது. இந்த மாதிரி கருத்துகள் பிரபுபாதர் எழுதுறார். இந்த பொருளுரையிலும் பிரபுபாதர் வந்து தொழிற்சாலை, பெரும்பாலான மக்கள் வந்து தொழிற்சாலையை சார்ந்து இருக்கின்ற அந்த பொருளாதார முன்னேற்றத்தில் வந்து ஈடுபட்டு கொண்டு இருக்கின்றார்கள். இயற்கையினுடைய வளங்களை வந்து அடைய விரும்புவதில்லை. இயற்கையினுடைய வளங்கள், விவசாய உற்பத்தி அதிகரிப்பது, அதுல வந்து ஈடுபடுகின்ற மக்கள் வந்து குறைந்து கொண்டே போகின்றார்கள். ஸோ பெரும்பாலான பேர் வந்து அவங்க இந்த மேற்கத்திய கலாச்சாரத்திலிருந்து கொடுக்கப்பட்டுள்ள அந்த பொருளாதார முன்னேற்றம், அப்படிப்பட்ட கருத்துக்களை வந்து கண்மூடித்தனமாக ஏற்றுக்கொண்டு அதை வந்து பின்பற்றுகின்றார்கள். அதனால வாழ்க்கையில பல பிரச்சனைகள், பல சண்டை சச்சரவு இதெல்லாம் ஏற்படுகின்றது அப்படின்ற கருத்துக்கள்லாம் பிரபுபாதர் சொல்றார். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகத்தை வந்து நம்ம 6வது ஸ்லோகத்தை நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள், கருத்துக்கள் சொல்ல விரும்புங்க, நீங்க சொல்லலாம். ஹரே கிருஷ்ணன் பிரபு. பிரபு இப்ப அதுல ஒரு முகூர்த்தம் அப்படிங்கறதுல ஒரு நொடின்னு சொன்னீங்களேங்க பிரபு. ஆனா ஆக்சுவலா ஒரு முகூர்த்தம் 1.5 மணி நேரம் தெரியல, எனக்கு அதை பத்தி தெரியல. ஒரு முகூர்த்தம்னா 48 நிமிஷம். ஆனா இதுல ஒரு நொடி அது எப்படி? பிரபுபாதர் அப்படி ஜஸ்ட் ஒரு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. கட்வாங்க மகாராஜர் அந்த இதுலயும் ஒரு முகூர்த்தம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கட்வாங்க மகாராஜர் கிட்ட தேவர்கள் சொன்னாங்க, அவர்கள் தேவர்கள் கிட்ட கேட்டாங்க, என்னுடைய வாழ்க்கையில மீதி இருக்கிறது எவ்வளவு நேரம் இருக்கு அப்படின்னு கேட்டார். ஒரு முகூர்த்தம் தான் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஒரு முகூர்த்தம்னா 48 நிமிஷம். உடனே அவர் வந்து இந்த உலகத்துக்கு வந்து ஒரு உயிரைத்து விட்டார் அப்படின்னு சொல்லப்பட்டார். ஆமா, அதுல வந்து 1.5 மணி நேரம் போடுறாங்க, அதுல போட்டிருக்காங்க. அப்புறம் அந்த இதுல வரும். ஆனா இதுல ஒரு நொடிதான் அப்படிங்கிற மாதிரி இருக்காரு. பொதுவா ஒருத்தர் காலமானதுக்கு அப்புறமும் அந்த துக்கத்தை வெறும் ஒரு நொடிக்கு மட்டும் நம்ம வந்து துக்கப்பட மாட்டோம். அட்லீஸ்ட் கொஞ்சம் சில 3 நாள் அல்லது 10 நாள் அந்த ஒரு துக்கத்தை ஒரு குறிப்பிட்ட சில நாட்கள் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து நம்மளுடைய வழக்கமான இதெல்லாம் தொடங்குவோம்.
ஸோ அப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு முகூர்த்தம்ங்கிறது வந்து வெறும் ஒரு நொடி, அது அட்லீஸ்ட் ஒரு 48 நிமிஷம் வரும். ஓகே. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சரி, இதோட முடித்துப்போம். அடுத்த வாரம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ग्रंथराज श्रीमद् भागवतम की जय, श्रील प्रभुपाद की जय.